ஹாய் பேட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராமாலா விஷிஃபம். இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ்க்காக எத்தனை நாளா வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சீரீஸோட பேர் த நெக்ஸ்ட் பிரின்ஸ். ஸ்டார்டிங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஆரம்பிக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஏஷியாவில் ஒரு 4 கிங்டம் தனித்தனியாக இருந்திருக்குது. அந்த 4 கிங்டமுக்கும் பேர் இருக்குது, ஆனால் என் வாயில் அது நுழையலை. அந்த 4 கிங்டமுமே ரொம்ப வளமை செழுமையோட ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அப்போ வேற ஒரு நாடு வந்து இவங்க மேலே படையெடுத்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, தனித்தனியாக இருந்தால் நம்மளால் சண்டை போட முடியாதுன்னு சொல்லி இந்த 4 கிங்டமுமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு அந்த 4 கிங்டமில் ஒரு கிங்டமான மீனா நக்கரின் அப்படின்றவங்க சஜஸ்ட் பண்ண அதை ஒத்துக்கிட்டு 4 பேருமே சேர்ந்து சண்டை போட்டு வின் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ இருந்து அந்த 4 கிங்டமுமே சேர்த்து த நேஷன் ஆஃப் எமலி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அதாவது அந்த இடத்துக்கு பேர் எமலி. ஸோ இவங்க 4 நாடுமே ஒன்றா சேர்ந்ததால யார் ஆட்சி பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும்ல. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டைம் இவங்க ஒரு டைம் அவங்க அப்படின்னு சொல்லி டேர்ன் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ யாரோட டேர்ன்னா அசவடிவத்தின்ஸ் அப்படின்ற கிங்டமுடைய டேர்ன். இந்த கதையெல்லாம் ஒரு அப்பா அவனுடைய பையனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையன் கதை கேட்டுகிட்டே தூங்கிடுறான். ஒரு சின்ன பையன்தான், கையில் ஒரு கத்தி வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் நம்ம ஹீரோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பேர் தான் சரண். இவன் அவனுடைய ரூமில் உட்காந்து ரொம்ப அழகாக பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவனை பார்க்குறதுக்கு சில வேலையாளுங்க வராங்க. இவங்கிட்ட, ராஜா உங்ககிட்ட ஒரு கட்டளை சொல்லியிருக்காரு, அவர் இன்னும் 1/2 ஹவரில் உன்னை பார்க்கணுமாமா அப்படின்னு சொல்ல, சரி வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இவன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். ஏதோ யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது, அதை எடுத்து போட்டுட்டு அவன் ராஜாவை பார்க்கறதுக்கு அரண்மனைக்கு வரான். அங்கே யாரையுமே காணும். என்ன யாருமே இல்லை அப்படின்னு இவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு வரேன். சைடில் டேபிளில் டீ வச்சுருக்குது. என்ன டீ இது அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் பார்க்க, யாரோ அவன் எதிர்பாராத நேரமாக பார்த்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க. அவன் சுத்தமாக எதிர்பார்க்காத டைம் அட்டாக் பண்ணால் கூட அதை இவன் ரொம்ப சூப்பராக டேக்கிள் பண்ணுறான். இவனை அட்டாக் பண்ணுறவங்க கூட கிட்டத்தட்ட இவனை மாதிரியே தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியில் அவனை அட்டாக் பண்ண வந்தவனை இவன் தோக்கடிச்சிட்டு அவன் கழுத்தில் குத்த போகிறான். அப்போ ராஜாவோட குரல் வருது, சரண் போதும் நிறுத்து அப்படின்னுட்டு சொல்லிக்கிட்டே ராஜா மாடியில் படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ராஜா பார்த்ததுமே 2 பேரும் முட்டி போட்டு வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜா சரண்கிட்ட சண்டை போட வந்தார்ல, அவர் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவர் தான் இவங்ககிட்ட வேலை செய்கிறாங்கல்ல, அதாவது அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாராமா. நான் ஏன் இப்போ இவனை வச்சு உன்னை டெஸ்ட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சரண் சொல்கிறான். அதுக்கு ராஜா, சீசன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, அதான் என் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தவங்க கூட நான் டீ சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்காகத்தான் உன்னை இங்கே வர சொன்னேன் அப்படின்னுட்டு, அதுவும் நீனா என்னுடைய சொந்த பேரை மாதிரி நான் தான் உன்னை வளர்த்தேன், எங்கிட்டன ஃபார்மாலிட்டிஸ் எந்திரி அப்படின்னு சொல்ல முட்டி போட்டிருந்தவங்க அப்போ தான் நிமிர்றாங்க. 2 பேரும் ஒன்றா டீ சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ சரண் கேட்குறா ராஜா கிட்ட, உங்களுக்கு இப்போ எந்த டீ வேணும், கெமமைல் டீ போடவா இல்லை ஊலாங் டீ போடவா அப்படின்னு கேட்க, இப்போ இந்த 2 டீயுமே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, எனக்கு இப்போ ஏர்ல் கிரே சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஏர்ல் கிரே அப்படின்ற டீ வந்து ஸ்பெஷலாக யூகே லண்டனில் மட்டும்தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் அதை போய் வாங்கிட்டு வருவேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு ராஜா சொல்ல, உடனே சரண் சொல்கிறான், நீங்கள் மட்டும் என்னை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ லண்டனுக்கு போ அப்படின்ட்டு யாரை மீட் பண்ணணுமோ அவங்க பேரையும் சொல்லிட்டு அங்கே போய் நீ எனக்காக வாங்கிட்டு வா, உனக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீ இப்போவே கிளம்பு இல்லைனா லேட் ஆகிடும் அப்படின்ட்டு சரண் அங்கே அனுப்பி வைக்கிறாரு. சரண் இங்கிலாந்து வந்துட்டான் போல். இங்கே பைஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு காலேஜும், அங்கே ஒரு ஃபென்சிங் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு பக்கம் இருக்கிறது தான் நம்மளுடைய இன்னொரு ஹீரோ. இவன் பேர் கென்னத். இவங்க 2 பேருக்கு மேட்ச் போயிட்டு இருக்குது. ஒரு பாயிண்ட் இவன் வின் பண்ணானா இன்னொரு பாயிண்ட் அவன் வின் பண்ணுறான். அதே மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்க. நடுவில் அவங்களுக்கு ஒரு சின்ன வாட்டர் பிரேக் கொடுக்குறாங்க. அப்போ தான் கென்னத் அவன் ஃபேஸில் இருக்க மாஸ்க் ஓப்பன் பண்ணுறான். அவன் ஃபேஸ் நமக்கு தெரியுது. அப்புறம் வாட்டர் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மேட்ச் கண்டினியூ ஆகுது. கென்னத் நல்லா விளையாடுறான். ஆனால் கென்னத் 2 ஸ்கோர் பண்ணால் அவனுடைய ஆப்போனண்ட் 2 ஸ்கோர் பண்ணுறான். இதே மாதிரி போய்கிட்டே இருக்க. கடைசியில் 2 பேருமே 14-14 அப்படின்ற பாயிண்டில் வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து சரணும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கடைசியில் கென்னத் தான் வின் பண்ணிடுறான்.
கென்னத்தோட டீம் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுது. எல்லாரும் சேர்ந்து அதை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அனௌன்ஸ் பண்ணுறவரு கென்னத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறாரு. கென்னத் வந்து எம்எல்ஏ டெஸ்டன்ட்லேருந்து வந்திருக்கான். இந்த ஃபென்சிங்க்கு வந்து ரொம்பவே புகழ்பெற்ற கண்ட்ரி அதுதான். நான் நினைக்கிறேன் இந்த சீரீஸில் வந்து இந்த எம்எல்ஏ அப்படின்றது உங்கள் இமேஜினரியாக உருவாக்கியிருக்க ஒரு நேஷன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்எல்ஏ அப்படின்ற எந்த ஒரு ஊரும் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஃபைனல்ஸ்க்கு கென்னத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறவர் அங்கே அனௌன்ஸ் பண்ண சரண் தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. கென்னத்து சரணை நோட்டீஸ் பண்ணிடுறான். இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சரண் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். கென்னத் அவன் எங்கே போனான்னு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுடைய லாக்கர் ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே சரண் நின்றுக்கிட்டு இருக்கான். சரணை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்துடுறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு முன்னாடி வந்து பேச சரண் இவன் பக்கத்தில் வராமல் அங்கேருந்து போயிடுறான். அவன் ஃப்ரெண்டு இவனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் திரும்பி பார்த்தா சரணை காணும். அப்புறம் இவனோட லாக்கர் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பில்டிங் விட்டு வெளியில் வரான். அப்பயே அவனுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரியுது. என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா மறுபடியும் சரண் தான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சரண் அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தால திடீர்னு கிணத்தை காணும். சாரி, கென்னத்தை காணும். நீங்கள் எல்லாருமே கிணத்தை காணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோக்கு போயிடாதீங்க. சாரி, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சு போல. சரி, என்னடா கென்னத்தை காணோமே அப்படின்னு சரண் திரும்பி தேடி பார்க்க கென்னத் அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். எதுக்கு எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுற, ஒயர் யூ ஃபாலோயிங் மீ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறான். அதுக்கு சரண் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுற அப்படின்னு தாயிலே கேட்குறான். அதுக்கும் சரண் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். ஏன் வாயை திறந்து பேச மாட்டியா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எங்கிட்டேருந்து என்ன வேணும், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, ஒருவேளை என் கூட ஃப்ளர்ட் பண்ணலான்னு வந்தியா? சாரி, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா எனக்கு உன் மேலெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னுட்டு கிணத்து அங்கேருந்து போக போகிறான். அப்போ சரண் பேச ஆரம்பிக்கிறான். நீ விளையாடும்போது எப்பெல்லாம் லஞ்ச் பண்ணுறியோ அப்போல்லாம் லைட்டாக ஷோல்டரை ட்விச் பண்ணுற பற்றியா, அதுதான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ தோக்குறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு அவன் தாய் லாங்குவேஜில் பேசினதே கென்னத்துக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எடுத்ததுமே இவனுடைய வீக்னஸை பாயிண்ட் பண்ணி காமிச்சது அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. நீ இப்படியே இருந்த உன்னால் வின் பண்ண முடியாது, ஃபென்சிங் டீமோட கேப்டன் இப்படியா இருக்கிறது அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து அசால்ட்டாக போயிடுறான். கென்னத்துக்கு செம்ம கடுப்பாயிடுது. யாரா இவன், எங்கேருந்தோ வந்தால் திடீர்னு என்னையே இப்படி சொல்லிட்டு போகிறேனே அப்படின்னு கடுப்பாக அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு அப்பா அவனோட பையனுக்கு கதை சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த அப்பா எங்கள் கிச்சனில் ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு ஒரு நல்ல டிஷ்ஷு சமைச்சு கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே கென்னத் வரான். ஆக்சுவலாக கென்னத் அப்படின்றத இங்கிலாந்துக்காக அவன் மாற்றி வச்சுக்கிட்டு போயிருப்போல. இவனுடைய தாய் நேம் வந்து நின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நின்னுடைய அப்பா தான் இவர். அவனுக்காக தான் சமைச்சு வச்சுருக்காரு போல். அவனை ஹாப்பியாக வந்து அப்பா நான் இன்னைக்கு ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னதான் நீ ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகியிருந்தாலும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நின் பேசுகிறான். எனக்கு தெரியும்ப்பா, நான் இன்னும் ஒரு எம்எல்ஏனா அந்த அளவுக்கு நான் இன்னும் நல்லா ஃபென்சிங் பண்ணலை, அதானே எனக்கு தெரியும் நீங்கள் எம்எல்ஏ பற்றி தான் பேசுவீங்கன்னு. இந்த சாப்பாடு எம்எல்ஏன் ஃபுட்டு தான். இந்த வீடை பார்த்தா அப்படியே ஒரு எம்எல்ஏன் வீடு மாதிரி தான் இருக்குது. எம்எல்ஏ அது எம்எல்ஏ இது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அது உங்கள் அப்பா சிரிச்சுட்டு சரி சரி சீக்கிரம் சாப்பிடு, சாப்பிட்டு போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோன் எடுக்க போகிறான். அப்போ அவங்க அப்பா அதை பார்த்துட்டு நென் அப்படின்னு குரல் கொடுக்க, இல்லைப்பா நான் ஃபோன் எடுக்கணும்னு எடுக்கலை, சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உன்னோட டேபிள் மேனஸ் எங்க, ஃபோனை கீழே வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவனும் கீழே வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டுட்டு இவன் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கான். அப்போ சரண் இவங்கிட்ட சொன்னால இவன் ஷோல்டர் இருந்து லைட்டாக ட்விச் பண்ணுறான், அதுதான் அவனோட ப்ராப்ளம்னு. அது அவனுக்கு ஞாபகம் வர அதை மனசில் வச்சுட்டு எப்படியாவது அதை சரி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனால் அவனால் அதை சரியாக பண்ண முடியல, அவன் தப்பான மூவ் பண்ணுறான். அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. என்னாச்சு, இன்னைக்கு நீ ஏதோ டிஸ்டர்பாக இருக்கிறியே, ஏதாச்சும் பிரச்சனையா, இதை பற்றியும் கவலைப்படாத, கொஞ்சம் காம் டவுனாக இரு, நீ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீ விளையாடு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா சொன்ன மாதிரி அவனுக்கு கொஞ்சம் காம் டவுன் ஆகி அவனோட கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறான். அவனோட ஷோல்டரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ண கரெக்டாக அவன் அட்டாக் பண்ணிடுறான். அவனோட ஷோல்டரில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான்.
பாத்தியா, உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லி நீயே கண்டுபிடிச்சு அதை நீயே ரொம்ப நல்லா சால்வ் பண்ணிட்ட. இப்படியே நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அடுத்து ஃபைனல்ஸ் மேட்ச் வருது. அந்த மேட்ச்சில் போன மேட்ச்சில் இவன் ஒரு பாயிண்ட் எடுத்தான், அவனோட ஆப்போனண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரே சேம் லெவலில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் இவன் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு இன்னொரு ஒரு காரணம் சரண் சொன்ன அந்த ஒரு ஃபீட்பேக்காக கூட இருக்கலாம். நின் ரொம்ப நல்லாவே விளையாடுறான். இதை தூரத்துலேருந்து சரணும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த மேட்ச்சை நின்று வின் பண்ணிடுறான். அப்போ அவனோட ஆப்போனண்ட் பக்கத்தில் வந்து இவனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு எம்எல்ஏன் கூட ஃபென்சிங் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபென்சிங் யார் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்கும். என்னுடைய அப்பான்னு சொல்கிறான் நின். அப்புறம் அவ்வளோதான், அதான் ஃபைனல்ஸு. அவன் ஃபைனல்ஸை வின் பண்ணிடுறான். எல்லாரும் அவனை ஃபோட்டோ எடுக்க அவன் ரொம்ப ஜாலியாக போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். அவன் வின் பண்ண கப்பை எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவனோட வீட்டுக்கு வரான் அவங்க அப்பாட்ட காட்டுறதுக்காக. சர்ப்ரைஸ் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே கதவை ஓப்பன் பண்ணான். அவன் வீட்டுக்குள்ளே சரண் உட்காந்துருக்கான். சரனை பார்த்து இவனுக்கு தான் சர்ப்ரைஸ் ஆகிடுது. நின் சரண் கிட்ட நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு கேட்க சரண் இவங்கிட்ட என்னமோ சொல்ல வரான். அதுக்குள்ளே அவங்க அப்பா நடுவில் போகுது. அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு. இவன் பேர் சரண், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தருடைய பேரன் இவன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவன் இங்கே தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்ல அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு கேட்க அவங்க அப்பா எதுவும் பதில் சொல்ல மாட்டாரு. இவன் எதுக்கு இங்கே இருக்கான் அப்படின்னு அவன் ரொம்ப கோபமாக கேட்க வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு மேலே நின்னால எதுவும் சொல்ல முடியல. அவன் அவனோட ரூமுக்கு வந்துடுறான். அவனுடைய அப்பாவுடைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் குடிச்சிட்டு இருந்த காஃபி தீர்ந்து போச்சு போல. காஃபி எடுக்கிறதுக்காகவோ இல்லை வேற எதுக்காகவோ அவன் கீழே இறங்கி வரான். அப்போ அவன் சரணை பார்க்க நீயா, நீ எது கீழே இறங்கி வந்த அப்படின்னு அவன் சரணை பார்த்து கேட்க ஏன் நான் கீழே இறங்கி வரக்கூடாதான்னு அவன் சொல்கிறான். இல்லை, இந்த நேரத்தில் நீ எது கீழே இறங்கி வந்த? ஆமாம், நீ எதுக்கு என்னோட வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்க எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியும், போய் உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதான் நான் உன்கிட்ட கேட்குறேன்ல, நீ சொல்லு, ஏன் உனக்கு தங்குறதுக்கு வேற எங்கேயும் வீடு இல்லையா அப்படின்னு கேட்க எனக்கு இடம் எல்லாம் இருக்குது, ஆனால் நான் இங்கே தான் தங்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன காரணம்னு நின்று கேட்குறான். அது உங்கள் அப்பாவுக்கு தெரியும், போய் உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னுட்டு சரண் அங்கேருந்து போயிட நின்னுக்கு செம்ம கடுப்பாகுது. அடுத்த நாள் காலையில் நின்று காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பார்க்க வரான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அப்போ நேற்று வின் பண்ணால அந்த கப்பை எடுத்து காட்டுறான். நான் வின் பண்ணிட்டேன்ப்பா, நேற்று நைட்டே உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னுட்டு நேற்று நைட்டு நடந்ததை நினச்சி பார்க்குறான். அப்போ சரண் அங்கே வர அவனோட எப்போ உடனே எழுந்திரிச்சு சரணுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அதை பார்த்து நின்னுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அவனுக்கு சேர்த்து எதுக்குப்பா சமைச்சிங்க அப்படின்னு கோவமாக கேட்கும். அப்படி பேசக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே நின்று அங்கேருந்து கிளம்புறான். சாப்பிடாம போறிய அப்படின்னு அவங்க அப்பா கேட்க இல்லை, நான் கிளப்பில் போய் என் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துடுறான். இவன் காலேஜில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இவனுக்கு சத்தம் கேட்குது. இவன் பயந்துக்கிட்டு திரும்பி பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு தான். ஏன்டா இப்படி பயப்படுற அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க இல்லைடா, எனக்கு கொஞ்ச நாளாக யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்ல டேய் என்னடா ஆச்சு உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு போல. ஆமாம், இப்படியே யோசிச்சு யோசிச்சு தான் நேற்று நைட்டு நான் கால் பண்ணும்போது நீ அட்டன் பண்ணலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் சாரிடா நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல சரி அதெல்லாம் விடு, இன்னைக்கு நைட்டு சமந்தா வீட்டில் பார்ட்டி இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும், என்ன ஓகேவா? எஸ் ஆர் எஸ் அப்படின்னு கேட்க இவனு எஸ்ன்னு சொல்கிறான். ஏன்னா வீட்டுக்கு போனால் சரணை பார்க்க வேண்டியிருக்கும்ல அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல சரண் வந்துடுறான். இது யாரு அப்படின்னு நின்னோட ஃப்ரெண்டு பால் கேட்குறான். அதுக்கு சரண் அவனை நின்னோடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். உடனே நின்னோட மனசுக்குள்ள ஃப்ரெண்டா, நீ எனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டுறான். அப்போ சரண் சொல்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ நின்ன ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலை, அந்த பார்ட்டிக்கு நானும் வரலான்னு இருக்கேன், ஏன்னா நான் வரலாமா அப்படின்னு அவன் பாலை பார்த்து கேட்க பால் என்ன சொல்கிறது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டோட ஃபேஸ் பார்க்க நின்று வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பால் ஓகேன்னு சொல்லிடுறான். சரி அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்தே பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் இவங்க எல்லாரும் பார்ட்டியில் இருக்காங்க. தூரத்துலேருந்து நின்று இவனை பார்க்க ஒரு ஓரமாக சரண் உட்காந்துருக்கான். அப்போ இந்த பொண்ணு பேர் தான் சமந்தாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சமந்தா வந்து நின்கிட்டையும் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ சரண் வந்து பக்கத்தில் நின்று பேசுகிறான். பால் கேட்குறான் சரணை பார்த்து, நீ நின்னோடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னல, எப்படி அப்படின்னு கேட்க உடனே பக்கத்தில் இருந்த சமந்தா, நின் இது உன்னோடைய ஃப்ரெண்டா? உனக்கு இவ்வளோ ஹாட்டாக ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. அது மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்டு டோட்டலி உன்னோட டைப் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு நின்று சொல்கிறான்.
நின்று அவன் கையில் ஒரு சீவீட் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கு. அதை சரண் கிட்ட கொடுக்குறான். சரண் அவங்க எல்லார்ட்டையும் நல்லபடியாக பேச, பாரு இப்போ மட்டும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற அப்படின்னு நின்று சொல்ல, நான் எப்போ ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சரண் கேட்குறான். அப்போ இன்னொரு பையன் அங்கே ஓடி வந்து, வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட, ஆமாம் ஆமாம் உள்ளே போகலாம், அதுதான் நல்ல ஐடியா அப்படின்ட்டு எல்லாரும் உள்ளே வராங்க. அப்போ ஏதாச்சும் கேம் விளையாடலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்க, என்ன கேம் விளையாடலாம்? அந்த பாக்கி கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கி கேம்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரொம்ப ஃபேமஸான கேமு. அதுதான் ஒரு சாக்லேட்டை வாயில் வச்சுட்டு இந்த எண்டில் ஒருத்தவங்க அந்த எண்டில் ஒருத்தவங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிக்கிட்டே வருவாங்களே, அந்த கேம் தான். அப்போ அவங்க எல்லாருமே சரண்யை கூட சேர்ந்து விளையாட சொல்கிறாங்க. அதுக்கு நின்று இதுக்கு அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, டேய் அவனோட ஃப்ரெண்டு தானே, அவனும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்ல நின்னால எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த நின்னோட ஃப்ரெண்ட் அந்த பையன் தான் பாட்டிலை ஸ்பின் பண்ணுறான். பக்கத்தில் இருந்த சமந்தா கிட்ட அந்த பாட்டில் நிற்குது. ஐயோ இவன் கூடயா, ஐயோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கேமு தான், ரூல்ஸ் ரூல்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அடுத்து பாட்டிலை நின்று ஸ்பின் பண்ணுறோம். அந்த பாட்டில் ஸ்ட்ரைட்டாக சரண் கிட்ட தான் நிற்குது. ஏற்கனவே சும்மாவே நின்றுக்கு சரணா பிடிக்காது, வேறு வழி இல்லை, ரூல்ஸ் படி விளையாடி தான் ஆகணும் அப்படின்ட்டு இப்போ அந்த பேர் இந்த பேர் ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த சாக்லேட் கொடுப்பாங்க. அதை ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கடிச்சு இருக்கிறதுல யார் ரொம்ப சின்னதாக ஆக்குறாங்களோ அவங்க டீம் தான் வின் பண்ணும். தோத்தவங்க வந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நின்று அவனை பார்த்து, நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன், உனக்கு தோக்குற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்தால் இந்த கேமை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான். நான் ஏன் தோக்க போகிறேன், நம்ம ரெண்டு பேரோட எய்ம் ஒன்று தானே அப்படின்னு சரண் சொல்கிறான். அப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு டீமுமே வாயில் அந்த சாக்லேட் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரண் வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் கடிக்கிறான். ஆனால் நின்று பக்கத்தில் வந்து அவனை கிஸ்ஸே பண்ணிடுறான். கிஸ் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்டை இன்னும் ஷார்ட்டாக கடித்து அந்த கேமை முடிச்சிடுறாங்க. இப்போ யாரோட சாக்லேட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்க்க, ஃபஸ்ட்டு சமந்தா எங்களது தான் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தா இங்கே நின்று சரணை சேர்ந்து கடித்த சாக்லேட் தான் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஏன்னா நின்று தான் பக்கத்தில் போய் கிஸ்ஸே பண்ணிட்டானே. அப்போ ஒரு பையன், நீங்கள் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணீங்க தானே அப்படின்னு கேட்க, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. அடுத்த சீனில் சரண் வெளியில் என்னமோ கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கு. நின்று போய், என்னாச்சு, நீ இன்னுமா அந்த கிஸ்ஸை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை அது சாதா கிஸ்ஸு கிடையாது, உனக்கு எம்எல்ஏன் கிஸ்ஸை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்ல, என்னது எம்எல்ஏன் கிஸ்ஸா, கிஸ்ஸுன்னா கிஸ்ஸு அவ்வளோதானே அப்படின்ட்டு இருக்க. சரண் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். என்ன இப்போ நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்பையும் சரண் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க. உள்ளே போயிடுறான் கின்னு. அப்போ யாரோ அந்த பக்கமாக போகிற மாதிரி இருக்குது, அதாவது இவங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி சரணுக்கு தெரியுது. அப்புறம் பார்ட்டி முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர, நின்னுடைய அப்பா அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கேப்பா போனேன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போனேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். சரி பரவாயில்ல, ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல, சரி விடு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல அவன் அங்கேருந்து போக போகிறான். சரண் மட்டும் ஒரு மாதிரி அதையே நினச்சிட்டு இருக்கான் போல். அப்போ நின்னுக்கு ஒரு ஐடியா வருது. அப்பா ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறான். அப்பா எனக்கு எம்எல்ஏனோட கிஸ் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எப்போ பார்த்தாலும் எம்எல்ஏ பற்றி தானே பேசிகிட்டு இருப்பீங்க, எம்எல்ஏ அது எம்எல்ஏ இது அப்படின்னு, ஆனால் நீங்கள் இந்த கிஸ்ஸு ஸ்டோரியை மட்டும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, சொல்லாமல் இருக்கணும் எதுவும் இல்லை, அவசியம் ஏற்படலை அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. பரவாயில்லப்பா இன்றைக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் உங்கள்கிட்ட மறைக்கணுன்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, சரி சொல்கிறேன் கேட்டுக்கோ. எம்எல்ஏல நம்ம ஒருத்தவங்களை கிஸ் பண்ணுறோன்னா அந்த கப்புள்ஸ் எதுக்காக கிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லவ்வை வந்து வெளியில் டிக்ளேர் பண்ணுறதுக்காக, அதாவது சாவு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்காகத்தான் அந்த கிஸ்ஸை அவங்க வச்சு சீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட நின்னுக்கு பக்குன்னு இருக்குது. அவன் சரணை பார்க்க, சரண் எதுவும் சொல்லாமல் முழிக்கிறான். அவன் சரணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வெறும் கேம் தானே விளையாண்டோம் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா கேட்குறாரு, என்னாச்சு என்ன கேம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு அவன் ரூமுக்கு எஸ்கேப் ஆகி வந்துடுறான். அப்புறம் குளிச்சுட்டு அவன் வந்து கண்ணாடியில் பார்க்க அவனோட லிப்ஸை பார்க்குறான். அப்போ அவங்க அப்பா சொன்னார்ல அந்த ஞாபகம் வருது அவனுக்கு. கப்புள்ஸ்குள்ளே இருக்கிற அந்த லவ்வை சீல் பண்ணுறதுக்கு தான் அந்த கிஸ் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்ததுமே இவனே அறியாமல் ஒரு நிமிஷம் இவன் சிரிச்சுக்கிட்டே அவனோட லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் சச்ச அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தோணும். மறுபடியும் அவனுக்கு சரணுடைய ஞாபகம் வருது. என்ன நமக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது,
நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக அவன்கிட்டே பேசிடலாம் அப்படின்னு அவன் சரண் கிட்ட பேச போகிறான். அப்போ மாடியில் சரணும் இவனுடைய அப்பாவும் பேசுகிறதே உனக்கு கேட்குது. சரண் சொல்கிறான், யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாது. நின்னுடைய சேஃப்டிக்காக நம்ம உடனே எம்எல்ஏ திரும்பி போகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனோட அப்பா சொல்கிறாரு, என்னால் எப்படி அவன்கிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரியல. அதுக்கு சரண் சொல்கிறான், ராஜா அவனை ரொம்ப கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. என்ன கூடிய சீக்கிரம் காம்படிஷன் வரப்போகுது. அது என்ன காம்படிஷன்னா, இப்போ இருக்கிற ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அடுத்து யார் ராஜாக போகிறாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான காம்படிஷன். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 4 கிங்டம்ல இருந்து யார் அடுத்து ராஜாக போகிறாங்க அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த காம்படிஷனுக்காகத்தான் இப்போ அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக சரண் வந்திருக்கான். அப்போ நின்னுடைய அப்பா சொல்கிறாரு, எனக்கு அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. நான் வேற அவனை என் பையனாகவே வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்க நின்னுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அவன் முன்னாடியே வந்துடுறான். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேருமே அப்படின்னு கேட்க, அப்போ சரண் சொல்கிறான், நீங்கள் தான் ராயல் ஹைனஸ் எமிலி நாட்டுடைய இளவரசர் அப்படின்னு சொல்ல, அதை கேட்க அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக அவங்க அப்பா வந்து எம்எல்ஏ நாட்டை பற்றி சொல்லி வளர்த்துருந்தாரு. இவங்களும் எம்எல்ஏ நாட்டுக்காரங்கன்னு சொல்லியிருந்தாரே தவிர, இவன் தான் அந்த நாட்டுடைய இளவரசன் அப்படின்ற விஷயத்த மட்டும் மறைச்சிருந்திருப்பாரு. அப்போ நின்றுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா என்னப்பா இது அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அவனை பார்த்து போ பண்ணுறாரு. அதாவது அவனுக்கு தலை வணங்குறாரு. நீங்கள் தான் ராயல் ஹைனஸ் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான், நின்றால இதுக்கு மேலே தாங்க முடியல. அவனுடைய அப்பா அவனுக்கு முன்னாடி தலை வணங்கி நிற்கிறது இவனால் அதை பொறுத்துக்கவே முடியல. அவங்க அப்பா பக்கத்தில் போய், அப்பா ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவன் அழுக, நான் உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, நான் உன்னை இத்தனை நாள் வளர்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஆனால் நின்று அதை கேட்குற மாதிரி இல்லை. ப்ளீஸ்ப்பா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் என் அப்பாவாக இருங்க, அது மட்டும் போதும், நான் உங்களுக்கு பையனாக இருந்தால் மட்டும் போதும்ப்பா, ப்ளீஸ்ப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான். அவங்க அப்பா இன்னும் அவனை போக் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அவர் நிமிரவே மாட்டார். ப்ளீஸ்ப்பா அப்படி பண்ணாதீங்கப்பா, நிமிருங்கப்பா அப்படின்னு அவன் அழுதுகிட்டே இருக்க, சரணாலையும் இதெல்லாம் பார்க்க முடியல. அவனுக்கு பாவமாக தான் இருக்குது. அடுத்த சீனில் இவனோட ரூம்க்கு வந்துடுறான். அப்போ இத்தனை நாள் அவங்க அப்பா அந்த எம்எல்ஏ நாட்டோடைய கதையெல்லாம் சொன்னார்ல, அந்த புக்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்குது. கோவத்தில் அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி வீசுகிறான். அடுத்த நாள் காலையில் வீடே அமைதியாக இருக்குது. அவன் ஒரு ரூமில் பியானோ வச்சுருக்குது. அந்த ரூம்க்கு வந்து அந்த பியானோவை பார்க்குறான். அப்போ அவனுக்கு அவங்க அப்பாவோடைய ஞாபகம் வருது. அதே பியானோவில் உட்காந்து அவனும் அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவனுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க அப்பா தான் கற்றுக் கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த பியானோவில் அவன் தனியாக உட்காந்து ப்ளே பண்ணுறான். அவனுக்கு அழுகையாக வருது. அவன் அழுதுகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து சரண் வரான். சரண் இவனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது யாரோ வந்திருக்காங்கன்னு. நீ எதுக்கு இங்கே வந்த, வெளியில் போ அப்படின்னு கோபமாக சொல்கிறான் நின். அப்புறம் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போ மனசுக்குள்ளெல்லாம் இதே விஷயந்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் சின்னதாக இருக்கும்போது அவங்க அப்பா அவனுக்கு ஃபென்சிங் கற்றுக் கொடுத்துருந்துருப்பாரு. அப்போ அவன் குட்டி பையனில் அவனுக்கு சரியாக விளையாட வராது. அவங்க அப்பாவை சீட் பண்ணிவிட்டு அவன் வின் பண்ணிவிடுவான். சிரிச்சுக்கிட்டு நான் வின் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல, நீ சீட் பண்ணி வின் பண்ணிட்ட பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சந்தோஷமாக சிரிக்கிறாரு. அப்புறம் அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஃபென்சிங் மேட்ச்சில் ஒரு டைம் அவன் தோத்துட்டு வந்திருப்பான். ஸோ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன். அவங்க அப்பா பக்கத்தில் வந்து அவனுக்கு 3 சாக்லேட் கொடுத்து அவனை சமாதானப்படுத்தியிருப்பார். இதெல்லாம் அவனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ப்ராக்டிஸ் முடிஞ்சிட்டு அவன் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான். அவங்க அப்பா ஹாலில் தான் இருக்கார். அவங்க அப்பா கிட்டேயே ஸ்ட்ரைட்டாக போய், என்ன விஷயம் எல்லாமே என்கிட்ட தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதாவது எம்எல்ஏ நாட்டோடைய இளவரசன் தான் நீ. நீ சின்னதாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சு எம்எல்ஏல. அதில் உங்கள் அம்மாவும் நீ இறந்துட்டதா நம்ப வச்சு எல்லோரும் முன்னாடி உங்களுக்கு காரியம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. உங்கள் அப்பா கூட நீயும் உங்கள் அம்மாவும் இறந்துட்டதா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே உங்கள் தாத்தா தான் உன்னை தனியாக இங்கே கொடுத்து வளர்க்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான், அப்படின்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் என்னை ஒரு டைமும் உங்கள் பையனாக பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லைப்பா, ப்ளீஸ் அந்த மாதிரி பேசாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ சரண் அங்கே வரான். சரணை பார்த்ததுமே நின்று அவன் பக்கத்தில் போய், நான் கண்டிப்பாக அவன் கூட எம்எல்ஏ வரமாட்டேன் அப்படின்ட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். அடுத்த சீனில் நின்று அவனுடைய ரூமில் ரொம்ப சோகமாக தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்க்க அவங்க அப்பா வராரு. அவன் சோகமாக இருக்கும்போது அவனுக்கு சாக்லேட் கொடுப்பார்ல, அதே மாதிரி 3 சாக்லேட்டை டேபிளில் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நின்று எந்திரிச்சு வெளியில் வரா. அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக வரான் போல. அப்போ
சரண் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இளவரசர் இங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது. உடனே இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சரண் சொல்ல, ஆனா வரதுக்கு ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்ல, இப்ப வேற வழி கிடையாது. நம்ம இங்கிருந்து கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீனு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவன் முன்னாடி வந்து, எதுக்கு வழி கிடையாது? இது என்னோட லைஃப். இது நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். நான் கண்டிப்பா உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, திடீர்னு அங்க ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு சரணுக்கு. அதே சத்தம் அவங்க அப்பாவுக்கும் கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா நின்னுக்கு பெருசா எதுவும் தெரியல. நின்று அமைதியா இருக்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சுத்தி முத்தி பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியுது. அப்ப திடீர்னு 2 பேர் இவங்கள அட்டாக் பண்ண வராங்க. ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்குது. ஒருத்தனை சரணும், இன்னொருத்தனை நின்னுடைய அப்பாவும் சேர்ந்து சண்டை போட்டுருக்காங்க. நின்னு சேர்ந்து சண்டை போட ட்ரை பண்றான். ஆனா நின்ன விட சரணும், சரணுடைய அப்பாவும் சாரி சரணோட அப்பா கிடையாது. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை அது சரணோட அப்பாவா இருக்குமோன்னு. நின்னுடைய அப்பாவும் சரணும் சேர்ந்து அவங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டு எப்படியோ நின்ன காப்பாத்திடுறாங்க. வா இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னுட்டு நின்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில போகிறதுக்கு கதவை ஓப்பன் பண்றாங்க. அங்க இன்னொருத்தவன் கையில கன்னை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, நின்னுடைய அப்பா சைட்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவர் நடுவுல வந்து அந்த கன்னை வச்சிருக்கால அவன்கிட்ட சண்டை போட்டு நின்ன காப்பாத்த ட்ரை பண்றாரு. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சரண் நின்று அங்கேருந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அதுக்குள்ள நின்னுடைய அப்பா அந்த கன் வச்சிருந்தவங்க கூட சண்டை போட்டு இருந்தார்ல, அந்த கன்னு ஃபயர் ஆகுற சத்தம் கேட்குது. நின்று அப்பா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நிறைய செலவாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த சீரீஸை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப நல்லா ஹை பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சீரீஸ் எனக்கு இப்போ இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நடக்க போய் தெரிஞ்சுக்க, அதாவது என்னோட வாய்ஸில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பாய்.